லாஸ்ட் வீக் மார்க்கெட் வாட்ச் பண்ணவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மட்டும் இல்லை, ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட். யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஏஐ பயம், இந்தியாவில் டேக்ஸ் பயம். என்ன நடந்துச்சு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூஎஸ் மார்க்கெட்ல பயங்கர ரத்த கலரியா இருந்துச்சு. சாஸ் அப்போகலிப்ஸ் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. கிளவுட் அண்ட் ஏஐ ஸ்டாக்ஸை கிராஷ் ஆச்சு. ஏன்? இன்வெஸ்டர் இப்போ கேட்குற கேள்வி, ஏஐனால ப்ராஃபிட் வருமா, இல்லை ஏஐயே நம்ம பிஸ்னஸை ரீப்ளேஸ் பண்ணிடுமா? ஆந்த்ரோபிக்கோட புது டூல் கிட் ரிலீஸ் ஆன உடனே ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் பெரிய செல் ஆஃப். அதே நேரம் இந்தியாவில் நிஃப்டி ஐடியும் நேஸ்டாக் கூடவே சேர்ந்து கீழே போய் விழுந்துருச்சு. நம்ம ஊரில் எக்ஸ்ட்ரா ஒரு பிரச்சனை, எஸ்டிடி ஹைக் டென்ஷன். ஷார்ட் டேர்மில் ட்ரேடரோட சென்டிமெண்ட் கொஞ்சம் வீக்காக இருக்கு. ஆனால் ஃப்ரைடே ஒரு திடீர் பவுன்ஸ் பேக். அது லாஜிக்கா இல்லை டெட் கேட் பவுன்ஸா? இங்கே தான் ஒரு முக்கியமான லேர்னிங் இருக்கு. மார்க்கெட் எப்பவுமே ஒரே கூட்டத்தில் போகாது. கேப் ஃபில் பண்ண மார்க்கெட் திரும்பி வரும். டெக்னிக்கலாக ஃப்ரைடே நடந்தது ஒரு கேப் ரெக்கவரி. ஆனால் ஃபண்டமெண்டலாக மார்க்கெட் இப்போ வெயிட் அண்ட் வாட்ச் மோட்ல தான் இருக்கு. லாஸ்ட் வீக் வாலட்டிலிட்டி உங்களுக்கு லாஸ் கொடுத்துச்சா, இல்லை நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சா? உங்கள் போர்ட்ஃபோலியோ ரெட்ல இருக்கா இல்லை க்ரீனா? கமெண்ட்ல சொல்லுங்க.